சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விமான நிலையத்தில் ஸ்டாலினை சுற்றி வளைத்த காவல்துறை அதிகாரிகள் பரபரப்பு. அதாவது சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஜெர்மனி மற்றும் UK நாடுகளுக்கு 10 நாட்கள் பயணம் செல்ல திட்டமிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில்தான் விமான நிலையத்தில் முழுவதும் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் விமானத்தில் செல்வதற்கான ஏற்பாடுகளும் அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் இருப்பதற்கும் தற்பொழுது தமிழக காவல்துறை மத்திய காவல்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதாகவும் தற்பொழுது மத்திய பாதுகாப்புடன் தான் தற்பொழுது வெளிநாடுகளுக்கு பயணங்களையும் செல்ல திட்டமிட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதற்கெல்லாம் வரிப்பணம் தமிழக மக்களின் வரிப்பணத்தில் இருந்துதான் செலவுகள் செய்யப்படுகிறது. வெளிநாட்டிலும் தற்பொழுது பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு தமிழக காவல்துறையினர்கள் இல்லாமல் மத்திய காவல்துறையினர்கள் தான் முழுமையான ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் இதற்கும் தமிழக மக்களின் வரிப்பணம் தான் அதிக அளவில் செலவு செய்வதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முன்பாகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு முதலீடுகளை பெறுவதற்காக சென்று இருந்தார். ஆனால் இன்று வரை தமிழகத்தில் புதிய நிறுவனங்களோ அல்லது தொழில் முதலீடுகளோ இன்று வரை அதிக அளவில் வரவில்லை. 5000 கோடிக்கு மேலாக பெற்றுள்ளேன் என்று கடந்த ஆண்டும் அதற்கு முன்பாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் எந்த ஒரு முதலீடு நிறுவனங்களும் வரவில்லை. இந்த நிலையில்தான் மீண்டும் அதாவது 5வது ஆண்டு தொடக்கத்தில் ஜெர்மனி UK நாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் என்பதை ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இன்று விமான நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் தற்பொழுது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக முதலீடுகளை இந்த முறையாவது பெறுவாரா அல்லது வாய்க்கு வந்ததை தமிழகத்திற்கு வந்த பிறகு கூறுவாரா? அங்கு இனிமேல்தான் போட்டோ ஷூட் ஸ்டூடியோக்கள் அனைத்துமே ஸ்டாலினை சுற்றி நடக்கும் என்று எதிர்க்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள். உண்மையே மக்களிடம் வெட்ட வெளிச்சத்தில் ஆதாரத்துடன் கூறினால் நிச்சயம் ஸ்டாலினை சமூக வலைதளங்களில் யாருமே குறை கூற முடியாது என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சியினர்களை கூறி வருகிறார்கள். இதற்கு திமுகவினர்கள் எதற்காக பதில்களை தெரிவிக்காமல் ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை பெறுவதற்காகத்தான் செல்கிறார் என்று மட்டும்தான் தெரிவிக்கிறார்களே தவிர அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்கு அனைத்து ஆவணங்களில் கையொப்பம் அந்த நிறுவனங்கள் பெற்றுள்ளதா என்பதை ஏன் இன்று வரை திமுகவின் நிர்வாகிகள் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ தெரியப்படுத்தவில்லை என்பதையும், எதற்காக குடும்பத்துடன் செல்கிறார் ஸ்டாலின் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார்.